பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, காணாதவைகளை கொண்டு பிரமிக்கச் செய்யும் கர்த்தர். ஆதார வசனம் ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோடை போல் வேரூன்றி நிற்பான். மகிமையின் மக்களே, இஸ்ரவேல் என்ற இடத்தில் உங்கள் பெயரையும் குடும்பத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் தான் செய்ய போகிறதையும் அதன் ரிசல்ட் வெளியரங்கமாக தெரியும், யாவரும் பார்ப்பார்கள் என்பதையும் இந்த வாக்கின் மூலம் நமக்கு சொல்கிறார். அழைத்த காலத்திலிருந்து நம்மை மகிமைப்படுத்தி கொண்டுதான் வருகிறார். ரோமர் 8:30. இது நமக்கு புரிவதில்லை, தெரிவதில்லை. நம்மை சுற்றி இருப்போருக்கு என்ன, இவர்களும் நம்மை போல்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம். நாமும் இப்படித்தான் எண்ணுகிறோம். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம். இது நாம் செய்தது, நம்மால் உண்டானது போல எண்ணுகிறோம். பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், திடீர் மாற்றங்கள் வெளிப்புறத்தில் நடந்திருந்தால் மட்டுமே இது கர்த்தர் செய்தது என்று நாமே கணிக்கும்போது வெளி ஆட்களை பற்றி கவலை இல்லை. இதற்கு சரியான பதில் எரேமியா 10:23 மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் ஞானி பிரசங்கி புஸ்தகத்தில் இப்படி எழுதி வைத்தான். இதையும் பிரசங்கி புஸ்தகத்தில் இருக்கிற எரேமியா 10:23 இருக்கிறது. பிரசங்க புஸ்தகத்தில் இன்னொரு வாக்கியம் இருக்கிறது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கி 5:19 கேட்டீர்களா? அவர் அனுகிரகம் கொடுத்தால் மட்டும்தான் நாம் சம்பாதிக்கிறதையே அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம் இவைகள் பொருட்களினால் வருவது அல்ல. தேவ மக்களாகிய நமக்கு கர்த்தரோடு இணைந்திருப்பது, அவருக்குள் இருப்பதே பலன், அவருக்குள் இருப்பதே மகிழ்ச்சி. இந்த யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய விசுவாசம், கர்த்தரையே சார்ந்திருக்கும் பண்பு, இதுதாங்க நம்முடைய பலன். எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். இந்த தைரியத்துடன் தான் நாம் வாழ்கிறோம். இந்த தைரியத்துடன் எதிர்காலத்தை பற்றிய கவலையே இல்லாமல் இருக்கிறோமே, இதுதாங்க தேவ சமாதானம். அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு மிஞ்சினது ஏதாவது உண்டா? அவர் கண்களுக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? அவர் கையை தாண்டி ஏதாவது போக முடியுமா? நம்மிடம் ஒன்று வர வேண்டுமானால் அவரை தாண்டித்தான் வர வேண்டும். இதை பணத்தால் சம்பாதிக்க முடியாது, விசுவாசத்தினாலும் அவரை தேடுவதினாலும் வரக்கூடியது. இந்த செல்வத்திற்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நம்மை கர்த்தர் தைரியத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். பயம் நம்முடையதல்ல, பயம் எதிராளியுடையது. தாவீது இருக்க இடமல்லாமல் கூட பகிர்ந்து கொள்ள ஒரு துணையும் கூட இல்லாமல் காடு காடாக குகையிலும் மலைகளிலும் இருக்கும்போது சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். இந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்பது பூமி அல்ல, பரம். அங்கே நடப்பேன்கிறார். இங்கேயும் வாழ்வேன், அங்கேயும் வருவேன் என்கிறார். விசுவாசத்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிறார். சங்கீதம் 116:9-10. நாமும் இப்படித்தான் தைரியமாக விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி இருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இனி நான் உன்னோடு இருக்கிறேனா, கிரியை செய்கிறேனா, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறேனா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு பணியாக இருப்பேன், பணி போல மேலே இறங்குவேன். என் கிருபை, அதாவது வல்லமை, ஞானம், ஆலோசனை, காரியத்தை வாய்க்க செய்தல், இவைகள் எல்லாம் தினந்தோறும் உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்தவே முடியும். இது வற்றாத நீரூற்று. அல்லேலூயா. ரிசல்ட் வெளியரங்கமாக தோன்ற பண்ணுவேன். லீலி புஷ்பத்தை போல உன்னுடைய குடும்பம், சுகம், சமாதானம், பொருளாதார செழிப்பு இவைகள் மலரும். இந்த பூக்கள் கிருபை என்ற பனிமேல் இருப்பதால் இது வாடவே வாடாது. என் அன்பு ஒரு நாளும் வாடுவது இல்லை, வற்றி போவதும் இல்லை. நீ கையிட்டு செய்யும் வேலையில், பிஸ்னஸில் கை வைப்பேன். இதுவரை காணாத அளவிற்கு அது பெருகும். நம்ப வேண்டும். நாம் இதன் வாசனை அக்கம் பக்கம் அறிவார்கள். நீ முன்பு போல அஜாக்கிரதையாக இருப்பதில்லை. விட்டுவிட மாட்டாய், இருக பற்றி கொள்வாய். எனக்குள் வேர் ஊன்றுவாய். வேர் மறைவாக இருக்கும். பூக்கள், காய்கள், கனிகள் வெளியரங்கமாக இருக்கும். இனி உனக்கு ஒருவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை, கர்த்தரை தேடு என்று.
லீபனோனின் கேதுரு மரங்கள் நேராக வாட்டசாட்டமாக வளரும். எங்கேயும் வளைவும் சுழிவும் அதுக்கு இருக்காது. அப்படி எதற்கு நீ வளைந்து கொடுக்க மாட்டாய். உலக நடவடிக்கை, உலக பழக்க வழக்கம், உலக காரியங்களுக்கு எதை விற்று போட மாட்டாய், அடமான வைக்க மாட்டாய். லீபனோனின் வேர், உன் வேர் எனக்குள் வளர்ச்சியின் மேன்மை பெருமிதம் வெளியே தெரியும். அது நேராக உயர்ந்து கொண்டே போகும். அப்படி நீயும் உன் குடும்பத்தையும் நான் வைப்பேன். வேர் கண்ணுக்கு தெரிவதில்லை, கிருபை கண்ணுக்கு தெரிவதில்லை, பணி கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் வந்தபின் தான் தெரிகிறது. வேர் எந்த அளவிற்கு ஆழமாக உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது ஸ்ட்ரெயிட்டாக வளரும். கர்த்தரின் கிருபை எனக்கு போதுமானது என்று சொல்வது போல் அது வளர்ச்சி இருக்கும். நீங்கள் சம்பாதிக்க திறன், குடும்பம் நடத்தும் பாங்கு மற்றவர்கள் நின்று பார்க்கும் அளவிற்கு இனிமேல் இருக்கப் போகிறது என்கிறார் கர்த்தர். வேரூன்றி நிற்பான் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். நிற்பான் என்றால் அது உறுதி. முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை. ஒரு நாளைக்கு செய்கிறது, ஒரு நாளைக்கு விட்டு விடுவது அப்படி கிடையாது. விழுந்து எழுவது, விழுந்து எழுவது இனி இல்லை. நிற்பான். இனி ஓடி ஒளிந்து கொள்வதில்லை, தொய்ந்து போவது இல்லை. 2 கொரிந்தியர் 4:8-9 வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. நாணல் போல வளைந்து நெளிந்து உலகத்தோடு சாய்வது, ஆவியானவோடு சாய்வது இப்படி அல்ல. நீ வேரூன்றி நிலைத்து நிற்பாய். எனக்குள்ளே நிற்பாய், என் சத்தியத்திற்குள்ளே நிற்பாய், என் அன்பிலே நிற்பாய், என் கட்டளையிலே நிற்பாய். நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே செய்து நீ நிற்பாய் என்று நம்மேல் கேரண்டி கொடுக்கிறார். நின்றால்தான் நான் உன்னோடு பேச முடியும். நீ நிற்பாய், நான் பேசுவேன், அது நடக்கும். நான் அதை சொன்னேன், அதை செய்து முடிப்பேன். நீ கேட்பாய், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய், மேலும் மேலும் வளருவாய். அல்லேலூயா. உன்னிலிருந்து இயேசுவின் வாசனை வீசும். பல பேர் கேட்பார்கள், உன்னிடத்திற்கு வருவார்கள். எப்படி உங்களால் இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க முடிகிறது, தைரியமாக இருக்க முடிகிறது, உங்களுக்கு நடக்கிறதே எப்படி என்று கேட்பார்கள். நீர் அந்த காணாத வேர் பற்றி சொல்லுவாய். இன்னும் நான் மகிமைப்படுவேன். பணியை, அதாவது என் கிருபையை காண முடியாது. யார் மேல் விழுகிறதோ அவர்கள் வளருவார்கள். இதை நீ காண்பாய், யாவரும் காண்பார்கள். இந்த வருடம் உன்னுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம், சமாதானம் யாவரும் கண்டு விசாரிக்கும்படியாக இருக்கப் போகிறது என்கிறார். விசுவாசித்தால் அதனுடைய மகிமையை நீங்கள் அடைவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, கண்களினால் காணாத கிருபை, அதிசயங்கள், அற்புதங்கள் செய்யும் அந்த காணும் ஆற்றலாக எங்களுக்காக நீங்கள் வழிவகுத்து விட்டமைக்கு, ஆரம்பித்து விட்டமைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மலர்ந்து உமது வாசனையை வீசி, யாருடைய பிள்ளைகள் எங்கள் வேர் எதனோடு இணைந்துள்ளது, எவ்வளவு தூரம் எங்கள் வேர் போயிருக்கிறது என்பதை எங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, வாழ்வு காட்டும். ஆவிக்குரிய வாழ்வு காட்டும். இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே இது ஆரம்பமாகி விட்டதற்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, காணாத பணியையும் வேரையும் காண்கிற அற்புத மாற்றத்தால் உள்ளே வெளியே உலகிற்கு காட்டுவோம். என் தேவன் மகிமைப்படுவார். எங்கள் மூலமாக மகிமைப்படுவார். எங்களுக்குள்ளே மகிமைப்படுவார். எங்களை கொண்டு மகிமைப்படுவார். ஆமேன். ஹல்லேலூயா.